ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்டு நியூ புக் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது இயல் 6 பார்க்க போகிறோம். இயல் 6ல் முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை. சிற்பக்கலை அந்த படம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நாயக்கர் கால சிற்பங்கள், பல்லவர் கால சிற்பங்கள், இந்த மாதிரி பல மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் அவங்க என்னென்ன சிற்பங்கள்லாம் எந்தெந்த வடிவத்தில் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். கல்லிலும் உலகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பம் என்னும் நுண்கலையை வடிக்கத் தொடங்கினான். மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ உயிரற்ற கல்லிலும் உலகத்திலும் தமிழர் மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்கி வைத்த சிற்பங்கள் இன்றும் வரலாற்றின் வாயிலாக விளங்குது. தமிழர் அழகியலின் வெளிப்பாடு தான் நம்ம காணும் சிற்பங்கள். அப்போ தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கப்படும் கலைக்கு பேர் தான் சிற்பக்கலை. கல், உலோகம், செங்கல், மரம் இதுலெல்லாம் சிற்பங்கள் செய்வாங்க. இதில் திவாகர நகர்ந்து ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சிற்பக்கலைக்கு உரிய 10 தொழில் உறுப்புகள் அதை பற்றி சொல்லுது. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சாருக்கையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன. சிற்ப தொழிலுக்கு உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 10. அப்போது அதை சொல்லக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர நிகண்டு. மணிமேகலையும் இந்த குறிப்புகள் காணப்படுது. அப்போது சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன 2 நூல்களில் காணப்படுது. என்னன்னா திவாகர நிகண்டு, மணிமேகலை. சிற்பத்தோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பம்னு 2ஆக பிரிக்கலாம். வகைகள்னு பார்த்தா 2. உருவத்தோட முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியுற மாதிரி அமைகிறது முழு உருவ சிற்பம். ஆனால் முன்பகுதி மட்டும் தெரியுற மாதிரி அமைகிறது புடைப்பு சிற்பம். இந்த மாதிரி புடைப்பு சிற்பங்களை அரண்மனை, கோயில்கள் போன்ற இடங்களில் பார்க்கலாம். குறிப்பாக கோபுரம், கோவிலோட தரைப்பகுதி, தூணு, நுழைவாயில் இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கலாம். சிற்பங்களின் 4 நிலைகள் வடிவங்கள், அதாவது வகைகள்னு பார்த்தா 2, நிலைகள் பார்த்தா 4 கொடுத்துருப்பாங்க. என்னன்னா தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ பிரதிமை உருவங்கள். இந்த 4 நிலைகளில் உருவாக்கப்படுது. அப்போது சிற்ப இலக்கண மரபினை பின்பற்றி கலைநயத்துடன் மிகுந்த நேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கிறாங்க. அதனால அவர்களை கற்கவிஞர்கள் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி சிற்பங்களை செய்கிறவங்களுக்கு என்ன பேருங்கள் அப்படின்னா கற்கவிஞர்கள் சொல்லிட்டு அவங்கள அழைக்கிறாங்க. இப்போ ஒரு மன்னர்கள் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். பல்லவர் கால சிற்பங்கள். பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்கனினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டது. கோவில் தூண்களில் சிற்பங்கள் அழகு பெற்று இருந்துச்சு. அப்போ தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவைலாம் பொறிக்கப்பட்டது. யாழி, சிங்கம், தாமரை மலர் இதெல்லாம் பல்லவர் காலம். அப்போது பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்றூன்கள், சுற்றுச்சுவல்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலுமே பல்லவர்கள சிற்பங்கள் காணப்பட்டுச்சு. தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுது. தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள். போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும். அந்த கல்லில் அந்த வீரரோட உருவம் பொறிக்கப்படும். அப்போ தமிழனின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு சான்றா இதை நம்ம எடுத்துக்கலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வைத்த செய்தி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை, அதாவது சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலமாக அறியலாம். மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவையில் இருந்துச்சு அப்படின்றத மணிமேகலை சொல்லுது. மேலும் பல்லவர் காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுரம் சிற்பங்கள் ஒரு மிக சிறந்த சான்று. மாமல்லபுரம் சிற்பங்கள் கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகளை செதுக்கி பல உருவங்கள் செதுக்கியிருக்காங்க. மாமல்லபுரம் கடற்கரை கோயில்களில் அங்கே பஞ்ச பாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் இருக்குது. பறவை, விலங்கு ஆகியவற்றின் முழு உருவ சிற்பங்களும் இருக்குது. அப்போது பஞ்சபாண்டவர் ரதங்கள், மாமல்லபுரம் கடற்கரை கோயில்கள் இது எல்லாமே பல்லவர் காலத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சி கைலாசநாதர் சுற்றுச்சுவர் கோவில் இது சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்தான். காஞ்சி கைலாசநாதர் கோயில் சுற்றுச்சுவர் முழுவதுமே. அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலும் பல்லவர்கள சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. காஞ்சி கைலாசநாதர் கோயில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், இங்கே தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் கால குடைவர கோவில்களின் நுழைவாயிலின் இருபுறங்களும் காவலர்கள் நிற்பது போன்று படைக்கப்பட்டிருக்கு. கேட்கலாம், இருபுறங்களும் நுழைவாயிலோட இருபுறங்களும் காவலர்கள் நிற்பது போன்ற சில சிற்பங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்தது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படுற பல்லவர் கால சிற்பங்கள் கலைநயத்தோடு காணப்படும். பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை.
இதெல்லாமே வந்து பல்லவர் காலங்கள். என்னன்னா யாழி, சிங்கம், தாமரை மலர் இதெல்லாம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் பாறைகளை செதுக்கி அங்கே பல பல உருவங்கள் செஞ்சுருப்பாங்க. மாமல்லபுர சிற்பங்களில் பஞ்சபாண்டவர் ரதங்கள் காணப்படும். உருவ சிற்பங்களும் நிறைய இருக்குது. அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில், அடுத்து குடைவரை கோயில்கள் வந்து நுழைவாயிலடி இருபுறமும் காவலர்கள் இருப்பது போன்ற சிற்பங்கள் காணப்படுது. இதெல்லாம் வந்து பல்லவர் கால சிற்பங்கள். இதுக்கான இடங்கள் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. அடுத்தது பாருங்க பாண்டியர் கால சிற்பங்கள். பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிறந்த வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளது. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த ஊர்கள்லாம் வந்து பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. ஓகே. கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைந்த சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. அடுத்த சோழர் காலம் பார்க்கலாம். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தை விரைவாக வளர்ச்சி பெற செஞ்சிச்சு. கல் சிற்பங்கள். முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில், முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய தாராசுரம் ஐராசர் கோயில், மூன்றாம் குலோத்துங்கன் அமைத்த திரிபுவனம் வீரேஸ்வரன் கோயில். இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். இதெல்லாம் வந்து சோழர் கால சிற்பக்கலைக்கு கருவூலங்களா திகழுது. தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமுள்ள வாயிற்காவல் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வகையில் இருக்கு. வாயிற்காவல் உருவங்கள் எங்க இருக்கு? தஞ்சை பெரிய கோயில். அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்தியும் கூட வியப்பூட்டும் வகையில இருக்கிறதா சொல்றாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்துல. அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே நார்த்தாமலை அப்படின்ற இடத்துல நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் இருக்கு. அந்த மாவட்டத்துல கொடும்பாலூர் அப்படின்ற இடத்துல இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் அழகானது. இரண்டாம் பராந்தக சோழன் மூவர் கோயில் சிற்பங்கள் கட்டப்பட்டது யாரால்? இரண்டாம் பராந்தக சோழன். அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டம் சீனிவாசநல்லூர் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்களும் குறிப்பிடத்தக்கது. அப்ப சோழர் கால இறுதியில திருவரங்க கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் வெளிப்படும் முகப்பாவனைகள் சோழர் கால சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றா இருக்கு. அப்ப புதுக்கோட்டை அங்க இருக்கக்கூடிய நார்த்தாமலையில நடன முத்திரைகள் இருக்கு. இரண்டாம் பராந்தக சோழன் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள். அடுத்து திருச்சி சீனிவாசநல்லூர் இருக்கக்கூடிய குரங்கநாதர் கோவில்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. யாருடைய காலம்? சோழர் காலம். சோழர் காலத்துல மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டது. கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுச்சு. அப்ப சோழர் காலமே வந்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அழைக்கப்படுது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். அடுத்து விஜயநகர மன்னர் காலம். விஜயநகர மன்னர்கள் காலத்துல கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் கட்டப்பட்டுச்சு. அந்த கோபுரங்கள் சுதைகளால் சிற்பங்களால் மிகுதியாக உள்ளன. சுதைகள்லாம் சுண்ணாம்பு. இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளில் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால அந்த சிற்பங்கள்ல வந்து அந்த சிற்பங்களோட தாக்கம் வந்து நம்ம தமிழக சிற்பங்கள் அதிகமாக இருந்துதான். ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில உருவங்கள் சிற்பங்களாச்சு. கோவில் மண்டபங்கள்ல மிகுதியான சிற்பத்தூண்களும் இருந்திருக்கு. அப்போ குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தாங்க. குதிரையோட உருவங்களை வீரர்கள் வந்து அந்த குதிரை மேல அமர்ந்திருக்கிற மாதிரி குதிரைகள் முன்னங்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து விஜயநகர காலத்தை சேர்ந்தது. அதோடு மட்டும் இல்லாம ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களும் வந்து விஜயநகர மன்னர்கள் அவங்க காலத்தை சேர்ந்தது. ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள். இதுல பாருங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருது. மாமல்லபுரத்துல தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி நடத்து வருது. அந்த கல்லூரியில இருந்து ஆண்டுதோறும் சிற்ப கலைஞர்கள் பலர் உருவாகிறாங்க. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்கள்ல உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் இருக்கு. எங்க? சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. சென்னையிலும் கும்பகோணத்திலும் அரசு கவின் கலை கல்லூரி இருக்கு. சென்னையிலும் கும்பகோணத்திலையும். இந்த கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் இருக்கு. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் என்ன செய்யுதுன்னா சிற்பச்செந்நூல் அப்படின்ற ஒரு நூலை வெளியிட்டு வருது. இது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சிற்பச்செந்நூல் அப்படின்ற நூலை வெளியிட்டு வருது. அடுத்ததா நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர்கள் பல இடங்கள்ல ஆயிரங்கள் மண்டபத்தை அமைச்சாங்க. அந்த மண்டப தூண்கள்ல அழகிய சிற்பங்களை செதுக்கினாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாதசாமி பெரிய கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோயில் இந்த இடங்கள்லாம் கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியுது. இந்த ராமேஸ்வரம் கோயில் வந்து ஒரு தேர்வில் கேட்டிருந்தாங்க.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில். அது மட்டும் இல்லாமல் ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களின் ஆடை அபகரணங்கள் ஒரு கலைநயத்துடன் காணப்படுது. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கக்கூடிய சந்திரமதி சிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு ஒரு உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லலாம். விளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு போன்ற மிக நுட்பமாக தெரியும். இதில் வந்து நாயக்கர் கால சிற்பங்கள். கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில் உள்ள குறவன் குறத்தி, ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் இருக்கு. அடுத்ததா பௌத்த சமண சிற்பங்கள். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் என்ன பண்ணாங்க, புத்தரின் உருவத்தை, அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகள் எல்லாம் பல சிற்பங்களை படைத்து வழிபட்டாங்க. சமண மதத்தினர் அருகு கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கர்கள் உருவத்தையும் சிற்பங்களாக்கினாங்க சமண மதத்தினர். சமண மதத்துல சில சிற்பங்களுக்கு அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் இருக்கு. இது ஒரு தேர்வுல கேட்டிருந்தாங்க. சமண மதத்துல சில சிற்பங்கள் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதா இருந்துச்சு. சான்றா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாதர் குன்று அப்படின்ற இடத்துல ஒரே பாறையில 24 தீர்த்தங்கர்கள் உருவங்கள் புடைப்பு சிற்பமா அங்கே செதுக்கப்பட்டிருக்கு. அது போலவே மதுரைக்கு அண்மையில் சமண படுக்கைகள் இருக்கு. அந்த இடங்கள்ல மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதோட தனி சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, பிறநாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழுது. யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில இடம்பெற்றிருக்கு. இன்றைய சிற்பக்கலையோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கட்டப்படும் கோயில்களில் இன்றும் சுதை சிற்பங்கள், கற்சிற்பங்கள் அமைக்கப்பட்டு வருது. செங்கல், பைஞ்சுதை அதாவது சிமெண்ட், கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுது. வெண்கலம் முதலான உலோகங்களும் செயற்கை இலைகளாலும் கடவுள் உருவங்கள், மனித உருவங்களும் உருவாக்கப்பட்டு வருது. அப்போ இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன்னோட இடத்தை நிறைவு செய்யுது. பெரிய பெரிய அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படுற கலைநயமிக்க சிற்பங்கள் வந்து நினைவுப் பொருட்களையும், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவையெல்லாம் தமிழர்களுடைய சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கு பறைசாற்றுது. அப்போ சிற்பங்கள் அப்படின்றது வந்து தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டு கழிப்பதற்கு மட்டுமல்ல, அது வரலாற்று பதிவு, மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி. அந்த சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாக்கிறது நம்ம எல்லாருடைய கடமைன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பௌத்த சமண சிற்பங்கள் எந்த மாதிரி இருந்தது, நாயக்கர் கால சிற்பங்கள் எந்த மாதிரி இருந்தது, சிற்ப செந்நூல், அடுத்து வந்து உலோகப்படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது, கவின்கலை கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது, விஜயநகர மன்னர்கள், சோழர்கள சிற்பங்கள், பல்லவர்கள சிற்பங்கள், பாண்டியர்கள சிற்பங்கள், இந்த மாதிரி வந்து பல்வேறு மன்னர்களுடைய சிற்பங்கள்லாம் எந்தெந்த ஊர்களில் இருந்தது, அவங்க எப்படி எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த பாடத்தில் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான பாடம். ஓகே, இதோட இந்த பாடம் முடிந்தது. அடுத்துதான் ராவண காவியம் அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியமே ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். இந்த நூல் வந்து 5 காண்டங்களை கொண்டது. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிப்புரி காண்டம், போர்க்காண்டம் அப்படி சொல்லிட்டு 5 காண்டங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. மொத்த பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 3100 பாடல்களை கொண்டுள்ளது. 3100. இந்த நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. புலவர் குழந்தை. தமிழக கண்டத்தில் உள்ள பாடல்கள் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வெறும் 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொடையதிகாரம். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக கருதப்பட்டவர் தான் ராவணன். அந்த ராவணன் அவரை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது தான் ராவண காவியம். இந்த பாடத்தை பார்க்கலாம். பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்த வளர்ந்த பசுமரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரை, பச்சை போர்த்திய புல்வெளி, துள்ளி குதித்து திரியும் மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியும் பறவைகள் என இத்தகைய அழகிய சூழலை கொண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா? அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும், எண்ணம் வளமை பெறும். தமிழ் இலக்கிய திரையில மிகுதியா எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர் தீட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில காட்சிகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, குறிஞ்சி நிலம். அது பார்த்தீங்கன்னா, அருவிய முருகியம், ஆர்ப்ப பைங்கிலி, பருகிய தமிழிசை, பாட பொன்மையில், அருகிய சிறுவிரித்த
சிறுவிரி தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால். என்ன சொல்றாங்கன்னா, அருவிகள் வந்து பறையா ஒலிக்கும் அங்கே, பைங்கிளி தான் அறிந்த தமிழ் இசையப்பெல்லாம் பாடுமா, பொன் போன்ற அந்த அழகிய மயில் தன்னோட அருமையான சிறகை விரிச்சு ஆடுமா. இந்த காட்சியை பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய குரங்கினங்கள் எல்லாம் மிரட்சியோட பார்க்குமா இந்த காட்சியை. அடுப்பீடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பீடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்த்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் கமலும் குன்றமே. தீயிலிட்ட அந்த சந்தன மர குச்சிகள், அகில், இதோட நறுமணம் வந்து உலையிலிட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரே அந்த ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததுனால எல்லா இடங்களிலும் உள்ள பொருட்கள் மனம் கவிழ்ந்து காணப்பட்டது இந்த குறிஞ்சி நிலத்துல. அப்போ இந்த குறிஞ்சி நிலத்துக்கான சொல்லும் பொருள் பாருங்கன்னா, மைவனம்னா மலைநெல், மைவனம் மலைநெல், முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை, பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை, சிறைனா இறகு, சாந்தம்னா சந்தனம். இந்த பாடலில் பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் இந்த பாடத்தை சொல்லும் பொருள் வந்து நிச்சயமாக பார்க்கணும். அடுத்து முல்லை பார்க்கலாம். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடைய முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால். அந்த நாகனவாய் பறவை பூவை அப்படின்னா அந்த நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அந்த அழகுமிக்க வண்டுகள் என்ன பண்ணுன்னா பாவிசைத்து பாடுமா. புகழ்பெற்ற அந்த முல்லை நில மக்களான ஆயர்கள் முக்கணியும் தேனும் சேகரித்து கொண்டு அந்த முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க அந்த முல்லை நிலத்துல. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே. என்ன சொல்றாங்கன்னா, முதிரை, சாமை, கேழ்வரகு, மணி போன்ற இந்த குதிரைவாளி நெல் இதெல்லாம் வந்து முல்லைநில மக்கள் அறுத்து கதிரடிச்சு களத்துல குன்று போல குவிச்சு வச்சிருப்பாங்களாம். அப்ப கதிரடிக்கும் அந்த அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் எல்லாம் அஞ்சி ஓடுமா. இதுக்கான சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை, புலம்னா அழகு, கடறுனா காடு, முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில். இதெல்லாம் ஆன குழல்கள் தான் முக்குழல், கொன்றை ஆம்பல் மூங்கில். பொலினா தானிய குவியல், புலம்னா அழகு, பொலினா தானிய குவியல், உலைனா அது ஒரு வகையான மான். அடுத்து பாலை. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தாங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. அந்த கொடி அந்த பாலை நிலத்து வெயிலில் வெப்பத்தை தாங்க முடியாத அந்த சென்னாய் குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியதான். இதை கண்டு அதை தாய் வந்து மிகவும் வருத்தம் அடைந்துச்சு. அப்போ குட்டி இளைப்பாற எங்குமே நிழல் இல்லை. எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தன்னோட நிழல்ல அந்த குட்டியை இளைப்பாற செய்தது பாலை நிலத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடிக்கம்பல் மராமலர் கண்ணி அம்சிறார் படிக்கிற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பறந்து அஞ்சு ஓடுமே. சிறுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நன்கு மனம் வீசும் அந்த மராமலர்களை மாலையா அணிஞ்சிருந்தாங்க. அப்ப எரியின் கொம்புகளை போன்றிருந்த அந்த பாலைக்காயை நிலத்துல விழுந்து வெடிக்குமாறு அவங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த கோலினால் அடித்து அடித்து விளையாடினாங்க. அந்த ஓசையை கேட்ட பருந்துகள்லாம் அச்சத்தோட பறந்து ஓடிச்சான் பாலை நிலத்துல. இதுக்கான சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா, வாய் வெறி அப்படின்னா சோர்வால் வாய் குளிர்தல், குருளைனா குட்டி, இணைந்து அப்படின்னா துன்புறுதல், இணைந்துனா துன்புறுதல், உயங்குதல் அப்படின்னா வருந்துதல், உயங்குதல் வருந்துதல், படிக்குற நிலத்தில் விழ, படிக்குற நிலத்தில் விழ, கோடுனா கொம்பு, கோடுனா கொம்பு. அடுத்து மருது நிலம் பாருங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொருள் குளமும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகுக்கான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதும் பூக்கும். மலையிடையே அந்த தோன்றிய அந்த ஆறும் கரையை மோதி ததும்பும் அந்த குளத்து நீரும் முல்லை நிலத்தோட அழகிய காட்டாரும் மருது நிலத்துல பாய்ந்து ஓடுமா. அங்கே நெற்பயிரனை காக்கும் வகையில அந்த கரும்பு தான் வளர்ந்து நிற்குமா, நெற்பயினை காக்கும் வகையில. அப்ப பெரியவர் அந்த நீரினை கால்வாய் வயலில் தேக்கி வளம் பெருக்கும். இந்த வளம் நிறைந்த மருது நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் எல்லாம் பூத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மருது நிலத்துல. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவன் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதவ பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்து வாரே. என்ன சொல்றாங்கன்னா, தாமரை மலர்கள்லாம் பூத்திருந்த அந்த குளத்துல சிறுவர்கள் நீராடுவாங்களாம். அந்த குளத்துல நீந்தக்கூடிய அந்த யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து
அதன் வடிவழகு கண்டு அவங்கெல்லாம் மகிழ்ச்சி பெறுவாங்களாம் அந்த சிறுவர்கள். அப்போ சிறுகடல் அணிந்த சிறார்கள் வைக்கப்போர் குலுங்கும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறிச்சாங்க அந்த வைக்கப்போர்ல ஏறி. பின்னர் காஞ்சிமர நிலெல்லாம் வந்து அதை அருந்துவாங்களாம். கல் அப்படின்னா மலை, முருகுனா தேன், மனம்னா அழகு, கல்லுனா மலை, முருகுனா தேன் மனம் அழகு, 3 பொருளுமே இருக்கு. முருகுனா தேன் மனம் அழகு, மல்லல்னா வளம், செருனா வயல், கரிக்குருத்துனா யானை தந்தம், போர்னா வைக்கப்போர், புரைதவ அப்படின்னா குற்றமின்றி. அடுத்ததா நெய்தல் நிலத்தை பத்தி பார்க்க போறோம். பசிப்பட ஒருவன் வாட பார்த்திகினி இருக்கும் கீழ்மை, முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல, வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர், கசிப்பட ஒளிமுகத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தூய அந்த ஒழுக்க முறைகளை பின்பற்றுறவங்கெல்லாம் பசித்துயரால துன்புறுவோரை கண்டு வருந்துவாங்களாம். அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பிற அந்த கடலை புகுந்து விட்டாலும், அந்த கடலை வந்து புகுந்துட்டாலும் மலையளவு பவளங்களையும் நம்ம இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் அந்த நெய்தல் நிலத்தவர்கள்லாம் கடற்கரையில கொண்டு வந்து குவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிர் செல்லும் இளமை தீர்ப்பதியம் தன்னை கருமையில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. அந்த தும்பி கரையை நெருங்கி வருகிற அந்த மலை போன்ற அந்த அலையினை தடவி கடற்கரை மணலிடை உளவி காற்றில் அந்த தன் நீண்ட சிறகனை உலர்த்துமா அந்த தும்பி. பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலரென கருதி தொடர்ந்து செல்லும் அது வானில் முன்னிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல இருக்குமா. இதுக்கான சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, தும்பினா அது ஒரு வகையான வண்டு, துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர், விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. இதோட இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பாடலோட பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதில் இருக்கக்கூடிய பாடலோட பொருளையும் பாடலையும் பார்த்துட்டோம். இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராவண காவியம் காலத்தோட விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர்த்த வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. இது வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய ஒரு பொன்மொழி. இந்த பாடத்துக்கான இலக்கண குறிப்பு பாருங்க. பைங்கிளி பண்பு தொகை, பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும், இதுனா வந்து வரகம் அப்படின்றது எண்ணுமைகள், இன்னிலங்குருளை அப்படின்றது பண்பு தொகை, அதிர்குரல் வினைத்தொகை, மன்னிய பெயரச்சம் வெறி சொல்லிசை அளபடை, கடி கமல் உரிச்சொற்றொடர், கடினா உரிச்சொல் உரிச்சொற்றொடர், மலர்கண்ணி அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கு தொகை, மலரால் ஆன கண்ணி அப்போ ஒரு சொல்லுறுப்பு இடம்பெறுது இல்லையா, அப்போ 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கு தொகை, எருத்துக்கோடு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை, கரைப்பொரு 2ஆம் வேற்றுமை தொகை. இது இந்த தேர்வில் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. கரையை பொரு 2ஆம் வேற்றுமை தொகை, மறைமுகம் அப்படின்னா உவமை தொகை, கருமுகில் பண்பு தொகை, வருமலை வினைத்தொகை. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த படத்துக்கெல்லாம் பாடல் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லையோ அந்த படத்துக்கெல்லாம் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். கோவை கோர்வை, கோ என்பது வேர் சொல், கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் என்பதுதான் சரி, இரு வராது. ஆசார கோவை அப்போ ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்றது தான் சரியானது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கான நூல்வெளி பார்த்தோம். 5 காண்டங்கள் இருக்குது, 3100 பாடல்கள் இருக்குது. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிப்புரி காண்டம், போர்க்காண்டம் அப்படி சொல்லிட்டு 5 காண்டங்கள். இயற்றியது புலவர் குழந்தை. பெரியாரின் வேண்டுகோளுக்கு என்னங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் அப்படின்ற 30க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை எழுதியிருக்காரு. ராமாயணத்தோட எதிர்நிலை மாந்தரான ராவணனை வச்சு இந்த கதை எழுதப்பட்டிருக்கு, ராவண காவியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். நாச்சியார் திருமொழியோட ஆசிரியர் ஆண்டாள். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம். திருமலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 இருக்காங்க. அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையை சூட்டினதுனால இவங்களுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி. தேர்வில் கேட்டிருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னா ஆண்டாள். இவர் வந்து பெரிய ஆழ்வாரோட ஒரு வளர்ப்பு மகள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த தொகுப்புல ஆண்டாள் பாடியது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை மொத்தம் 30 பாடல்களை கொண்டது, நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் தான் நமக்கு 6ஆம் திருமொழியில் இருக்குது. அது நம்மளுக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது. இறையோடு ஒன்றுதலும் அதன் பால் அனைவரையும் சரணடை செய்யறதான் பக்தி இலக்கியம் இறைவனோடு. அப்ப இறையை நாயகனாக எண்ணி நாயகி பாவத்தில் பாடுறது காணப்படுது. இந்த பாவத்துல பெண் கவிஞர் ஒருவர் பாடுறது உண்மை காதலென கருத வைக்குது. ஆண்டாள் பாடினதுனால அவர் திருமால் மீது காதல் கொண்டு பாடினதா எடுத்துக்கிறாங்க. அலைகளுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாளோட கவிதைகள் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதுரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிழல் தொட்டெங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பொருள்னா, அந்த ஆடும் இளம் பெண்கள்னா கைகளில் கதிரவன் போன்ற அந்த ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்களாம். வடமதுரையை ஆளும் மன்னன் அந்த கண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். இந்த காட்சியும் கனவுல கண்டதா ஆண்டாள் சொல்றாங்களாம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். மத்தளம் முதலான இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க அந்த வரிகளுடைய சங்குகள் நின்று ஊத அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அளித்தவனாகிய அந்த கண்ணன் முத்துக்களை உடைய அந்த மாலைகள் தொங்கவிடப்பட்ட அந்த பந்தலுக்கு கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இந்த காட்சியை நான் கனவில் கொண்டுதான் ஆண்டாள் சொல்றாங்க. இதுதான் அந்த பாடலுக்கான பொருள். சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, தீபம்னா விளக்கு, சதிர்னா நடனம், தாமம்னா மாலை. தீபம் விளக்கு, சதிர்னா நடனம், தாமம்னா மாலை. இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்தாச்சு. இதுக்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, முத்துடை தாமம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 அப்படின்னு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த பாடலுக்கான நூல்வெளி பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்துட்டோம். பாடலையும் பார்த்தாச்சு. சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம். இலக்கண குறிப்பும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது ஒரு சிறுகதை பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சிறுகதை செய்தி வந்து தி ஜானகிராமன். இந்த சிறுகதை செய்தி அதை இயற்றுனது தி ஜானகிராமன். இந்த சிறுகதையில் நம்ம தேர்வுக்குன்னு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, விருது வாங்கின சிறுகதைகளோட தொகுப்புகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்க்கலாம். தி ஜானகிராமன் தஞ்சை மண்வாசனுடன் கதைகளை படைத்தவர் தான் தி ஜானகிராமன். இவர் யாருன்னா, உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு தி ஜானகிராமன். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவர் மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைச்சிருக்காரு. அவரவர் அனுபவிக்கிறதும் எழுத்தாக வடிக்கிறதும் அவரவர் முறை எனும் கோட்பாட்டை கொண்டவர் தான் தி ஜானகிராமன். தமிழ் கதையுலகம் நவீனமயமாதனில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி அப்படின்ற சிறுகதை வந்து சிவபரீட்சா அப்படின்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கா. செய்தி சிவபரீட்சா மிக உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாக தான் பொருள் கொடுக்குது அப்படின்றத இந்த கதை நம்மளுக்கு உணர்த்ததான் சொல்கிறாங்க. இந்த கதையை வாசிச்சுக்கோங்க. தஞ்சாவூரில் தமிழுக்கு அடித்த கொடை யாராருன்னு பார்த்தீங்கன்னா, உவே சுவாமிநாதர் இருக்காரு, தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர். இவங்க எல்லாருமே தஞ்சை மண்ணில் இருந்து நம்மளுக்கு கிடைத்த சிறந்த எழுத்தாளர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தி ஜானகிராமன் அவங்க தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் சுதேசமித்திரனில் எழுதியிருக்காரு. உதயசூரியன் சுதேசமித்திரனில் எழுதியிருக்காரு. இது 1967 நூலாக வெளியிடப்பட்டிருக்கு. ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. எப்போ? 1974. உதயசூரியன்ற தலைப்பில் ஜப்பான் சென்ற அனுபவங்களை சுதேசமித்திரன் எழுதியிருக்காரு. இது 1967 நூலாக வந்திருக்கு. ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கலைக்கடலும் கருங்கடலும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வெளியிட்டிருக்காரு. எப்போ? 74. இவர் தன்னோட காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி அப்படின்ற நூலாக வெளியிட்டிருக்காரு. இவரது மற்றொரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல் அப்படின்ற கட்டுரை. இதெல்லாமே யாரு? தி ஜானகிராமன் அவங்க. புதுமை பித்தன் சிறுகதைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. சிறுகதை விருது மாலை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதைகள் பார்க்கலாம். 1970 அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதை கு அழகிரிசாமி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறுத்துக்களை கேட்குறாங்க. 70 அன்பளிப்பு. 1979 சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதை தொகுப்புகள் தி ஜானகிராமன் 79 வாங்கியிருக்காரு. இந்த செய்தி அப்படின்ற சிறுகதை கொடுத்த தி ஜானகிராமன் அவங்க. 1987 முதலில் இரவு வரும்
அப்படின்ற சிறுகதை தொகுப்பு யார்? ஆதவன் 87 வாங்கியிருக்காரு. 1996 அப்பாவின் சிநேகிதர் யார்? அசோகமித்ரன் 96 வாங்கியிருக்காரு. 2008 மின்சார பூ அப்படின்ற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி வாங்கியிருக்காரு 2008. 2010 சூரியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் 2010. 2016 ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதை வண்ணதாசன். 1970 கு அழகிரிசாமி. 1979 தி ஜானகிராமன். 1987 ஆதவன். 96 அசோகமித்ரன் வாங்கியிருக்காரு. 2008 மேலாண்மை பொன்னுசாமி. 2010 நாஞ்சில் நாடன். 2016 வண்ணதாசன். இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இது வந்து சிறுகதை தொகுப்புகள். சிறுகதை என்றால் சிறிய கதை, கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பது அல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அது எழுத்தாளப்படும் பொருள் பற்றியதுதான். ஒரு சிறு சம்பவம், ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுறதா சிறுகதை. எடுத்து எழுதுவது சிறுகதையில் சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எழுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றா இருக்கணும். சிறுகதைக்கு பின்னாடி ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற 3 பகுதிகள் இருக்குதாம். சாதாரணமாக கதைகளில் இந்த 3ம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும். சமீபத்தில் எழுதப்பட்ட அமெரிக்க சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம் முடிவு என்ற 2 பகுதிகளும் கிடையவே கிடையாது. கதை திடீரென மத்திய சம்பவத்தின் உச்சஸ்தானத்தில் ஆரம்பிக்குதான், அதிலேயே முடிவடையுதான். இன்னும் வேறு ஒரு விதமான கதைகளும் உண்டு. அவற்றில் முடிவு என்ற ஒன்று கிடையாது. அதாவது கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு சிறுகதை இப்போ எப்படி விளங்குது அப்படின்றத பற்றி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய ஒரு இசைக்கருவி தான் நாகஸ்வரம். மங்களமான பல நிகழ்வுகளில் இந்த கருவி இசைக்கப்படுது. இந்த சிறப்பான கருவி வந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டதான். 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில் கூட இந்த கருவியை பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையிலான எந்த பதிவுகளையுமே நாதஸ்வரம் இருந்ததுக்கான பதிவும் இல்லை. தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களில் இந்த கருவி இல்லை. ஆகவே இந்த கருவி வந்து 11ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நாகஸ்வரம் என்ற பெயரே சரியானது. நாகஸ்வர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுது. வெட்டப்பட்ட அந்த ஆச்சா மர துண்டுகளை நீண்ட நாள் வைத்திருந்த பிறகுதான் இந்த கருவி உருவாக்கப்படுதான். எனவே பழைய வீடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஆச்சா மர கட்டைகள் இருக்கு இல்லையா, அதை கொண்டுதான் அந்த நாகஸ்வரம் என்ற கருவி செய்யப்படுது. நாகஸ்வரத்தின் மேல் பகுதி சீவாளி அப்படின்ற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கு. சீவாளின்றது நாணல் அப்படின்ற புல் வகையிலிருந்து செய்யப்படுதான். அப்போ நாகஸ்வரம் ஆச்சா மரக்கட்டைகள் இருந்து செய்யப்படுது. இதோட மேல் பகுதி சீவாளி. இது நாணல் புல் வகையை சார்ந்தது. 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் தோன்றியது. அப்போ 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இசைக்கருவி பற்றி கூறும் நூல் சங்கீத ரத்னாகரம். அடுத்து பாருங்க, புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி. நிலைமொழி, வருமொழி. புணர்ச்சி அப்படின்றது 2 சொல்களுக்கு இடையில நிகழக்கூடியதுதான். 2க்கும் மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி, வருமொழி அப்படின்னு இருக்கு. அப்போ நிலைமொழி வந்து நிலைமொழியாகி நிற்கும். எனவே இருமொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒளி நிலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் வந்து புணர்ச்சி. புணர்ச்சியில நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு, மெய்யீறு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது வருமொழியின் முதல் எழுத்தையும் பொறுத்து உயிர் முதல், மெய் முதல்னு அழைக்கப்படுது. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரிரு, மெய்யிரு. வருமொழியோட முதல் எழுத்து உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னு அழைக்கப்படுது. புணர்ச்சியோட இயல்பு பார்க்கலாம். எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். என்னன்னா, கலை கூட்டல் அழகு, இது வந்து உயிரீறு. ஏன்னா இது வந்து நிலைமொழியை மட்டும்தான் பார்க்குறாங்க. கலை, லை, ஐ அப்படின்னு முடியறதுனால உயிரீறு. மண், இன் அப்படின்றது மெய்யிருக்குன்னா மெய்யீறு. வாழை அப்படின்னு இருக்கு. அப்போ இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில முதல் எழுத்து இ, அப்போ உயிர் முதல். வாழை மரம், மரம்ல இம் குட்டல் ஆண் பிரிக்கு, அப்போ இம், அப்போ மெய் முதல். மேலும் இந்த புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4 பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன்மை, மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அப்போ மணி குட்டல் அடி அப்படின்றத இன் குட்டல் ஈன்னு பிரிக்கிறாங்க. அப்போ மணியடி. அப்போ மணியில் இன் குட்டல் ஈன்னு இருக்கிறதுனால உயிர் முன் உயிர். உயிர்னா அடி, அதில் என்ன இருக்குது? ஆ, உயிர் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரக்கூடாது உயிராக தான் இருக்குது. அப்போ உயிர் முன் உயிர். அடுத்து பனிக்காற்று. காற்று அப்படின்றது வந்து இக்கு குட்டல் ஆ, அது மெய். அப்போ பனி ஈ, அப்போது உயிர் முன் மெய். அடுத்ததா ஆள் குட்டல் இலை. ஆள் குட்டல் இலையில் ஈ இருக்கு. ஈக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா மெய் இருக்கு. அப்போ மெய் முன் உயிர். அடுத்ததா மெய் முன் மெய். மரம் இம்மு, கிளையை பிரிச்சிங்கன்னா இக்கு குட்டல் ஈ, அப்போ மெய் முன் மெய். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும்.
புணர்ச்சியில நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களோட அடிப்படையில் புணர்ச்சி இரு வகையாக பிரிக்கலாம். என்னன்னா, புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் நிகழ்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. வாழை குட்டல் மரம் வாழை மரம், செடி குட்டல் கொடி செடி கொடி, மண் குட்டல் மலை மண்மலை. அப்போ எந்த ஒரு எழுத்து சேரவும் இல்லை, பிரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. அது 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். நுழைவு குட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. களரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை. பல் குட்டல் பசை, பற்பசை. அப்போ தோன்றல், இது வந்து திரிதல், புறங்குட்டல் 400 புற 400, இம்மு கெட்டுருச்சு, அப்போ கெடுதல். இதுதான் வந்து விகார புணர்ச்சி. உயிரற்ற புணர்ச்சினா என்ன? உடன்படுமை. உயிரை ஈராக உடைய சொற்களுக்கு முன்னாடி உயிரை முதலாக கொண்ட சொற்கள் வந்து சேரும்போது, உயிர் ஈரா இருக்கு, இன்னொரு உயிர் வந்து சேரும்போது அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். அப்போ ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்க்கிறதுக்கு அங்கே ஒரு மெய் தோன்றும் இல்லையா? இதுதான் வந்து உடன்படுமை. 2 உயிர் சேரும்போது அங்கே ஒரு மெய் தோன்றும், அதான் உடன்படுமை. நிலைமொழியில் ஈற்றில் இ, ஈ, ஐ அப்படின்ற உயிரெழுத்து ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அதுக்கு முன்னாடி 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்த நிலையில யகரம் உடன்படுமையாக மாறுமா? இப்போ மணி குட்டல் அழகு, இந்த இடத்துல ஈ குட்டல் இன் குட்டல் ஈன்னு இருக்கு. மணி நீயை பிரிச்சோம்னா இன் குட்டல் இ. அப்போ இங்கே ஈ இருக்கு, இங்கே ஆ இருக்கு. அது ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேரும்போது ஒரு ஈ அப்படின்ற ஒரு எழுத்து சேருது. அப்போ அதுதான் உடன்படுமை. தீ குட்டல் எரி தீ எரி, ஓடை குட்டல் ஓரம் ஓடையோரம் அப்படி சொல்லிட்டு சேருது. அப்போ இந்த மாதிரி ஈ, ஈ, ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி நீராக வரும்போது அவற்றின் முன்னாடி 12 உயிர்களும் வந்து புணரும்போது வகரமை தோன்றும். இ, ஈ, ஈ, ஐ, ஈ, ஐ இது வரும்போது யகரம் மட்டும்தான் வருமா? இதை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் சேரும்போது வகரம் வரதா சொல்றாங்க. பல குட்டல் உயிர் பல உயிர், பா குட்டல் இனம் பாவினம். அப்போ மற்ற எழுத்துக்கள் வரும்போது அப்போ நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிர்களையும் எடுத்த சொற்கள் வரும்போது அது எப்படியா வரும்னா, யகரமாகவும் இருக்கலாம் வகரமாகவும் இருக்கலாம். எந்த எழுத்துக்கள் ஏ, அந்த எழுத்துக்கள் ஏகாரம் மட்டும் வந்தா, இ, ஐ வந்துச்சுன்னா யகரம், மற்ற எழுத்துக்கள் வந்தால் வகரம். அதுவே வந்து ஏ வந்துச்சுன்னா யகரமாகவும் வகரமாகவும் இருக்கலாம். இதுதான் பாடல் கொடுத்துருக்காங்க. இ, ஐ வழி எவ்வும் ஏனே உயிர் வழி வவ்வும் ஏமுன் விருமையும் உயிர்மயிரை உடம்படு மெய்யாகும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சே குட்டல் அடி சேயடின்னு சொல்லலாம், சேவடின்னு சொல்லலாம். சே ஏகாரம் வர்றதுனால, தே குட்டல் ஆரம் தே ஏ வர்றது இல்லையா? அப்போ வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவனே ப்ளஸ் அவன், இவனே எவன் இவனே அவன் அப்படின்ற மாதிரியும் வரும். இதுதான் வந்து உடன்படுமை. அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. வட்டு குட்டல் ஆடினான், அதில் வட்டாடினான் அப்படின்னு பிரியும். அப்போது நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உகரம் கெட்டுவிடும். வருமொழியில் உயிரெழுத்து நின்ற மெய்யோடு இணையமா. வட்டு இட்டு குட்டல் ஊ, அந்த ஊ கெட்டுவிடும், ஊ ஓடிடும். அப்போ வா குட்டல் வா இட்டு இட்டு, அப்போது அடுத்தது வரக்கூடிய ஆவோட சேர்ந்து இட்டு குட்டல் ஆ டா அப்படின்னு வர்றதுனால அதை தான் சொல்கிறாங்க உகரம் கெடும். வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யோட இணையம். அப்போ குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரங்களுக்கும் இவ்விருதிகள் பொருந்தும். முற்றியலுகரத்துக்கும் பொருந்தும். உறவு குட்டல் அழகு உறவழகு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், இயல்பு விகாரம். இயல்பாக இருக்கக்கூடிய புணரக்கூடியது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல். புணர்ச்சி உடன்படுமைனா இ, ஐயில் வந்து யாமிகும், அதை தவிர மற்றதெல்லாம் வந்து வா, ஏ வந்துச்சுன்னா யாவும் வாவும். அடுத்து குற்றியலுகரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமை ஏறிய உகரம் கூ சூடு தூபூரு என்ற ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்குமா? இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தை முந்தைய எழுத்தை பொறுத்து தான் குற்றியலுகரம் 6 வகைப்படும். அதாவது அந்த குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பார்க்கணும். நாக்கு வகுப்பு, இதில் கூ பூ அப்படின்றது வந்து குற்றியலுகர சொல். அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? இக்கு இப்பு, அப்போ வந்து வன் தொடர் தானே, கசர தபர வான்தொடர் குற்றியலுகரம். அடுத்து இஞ்சு இம்மு, அது வந்து மென்தொடர், எங்கன்னு நம்மன மெல்லினா, அப்போ மென்தொடர் குற்றியலுகரம். இரு இள்ளு எரல வளல அப்படின்றது இடையினம் இல்லையா? அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து உயிர் தொடர்னா முதுகு வரலாறு அப்படின்றதுல தூவை லாவை மட்டும் பார்க்கணும். இத்து குட்டல் ஊ இல்லு குட்டல் ஆ அப்படின்னு பிரியும் இல்லையா? அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து 1000 எழுத்து வந்திருக்கிறதுனால 1000 குற்றியலுகரம். அடுத்து 2 எழுத்துக்களை மட்டும் பெற்று வந்துச்சு அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து மெய்மயக்கம். புணர்ச்சியில் 2 சொற்கள் இணையும் போது வருமொழி க ச தப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழி மிகுதல் சொல்லுவாங்க. இது போன்ற சில இடங்களில் மெல்லினமும் மிகுது உண்டு. வல்லினம் வந்து அதே எழுத்து மிகுந்துற மாதிரி மெல்லினமும் அதே எழுத்து மிகும். குறிப்பாக ஞ ய ந மா என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகுமா. அதாவது யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். யகரம் ஈரா வந்துச்சுன்னா மெய்,
அப்போ யகரம் ஈரா வருது, மெய் மயக்கம். அடுத்து மெய்க்குட்டல் ஞானம், மெய்ஞானம். செய்குட்டல் நன்றி, செய் நன்றி. அந்த இனமான எழுத்துக்களை மிகுந்திருக்கு. வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் எரல முன்னாடி மெல்லின மிகம், எரல் அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி மெல்லின மிகம். வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் வெய் குட்டல் குழல், வெய்ங்குழல். கூர்குட்டல் சிறை, கூர்ஞ்சிறை. பால் குட்டல் கிணறு, பால் கிணறு. புலி என்னும் சுவை பெயர் முன்னாடி வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகுமா. புலி அதுக்கு முன்னாடி என்னன்னா புலிக்குட்டல் கறிய புளிங்கரின்னு சொல்லலாம், புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கு இஞ்சி ரெண்டுமே மிகும். உயிரெழுத்துக்களை இறுதி கொண்ட மரப்பெயர்களும் முன்னர் மெல்லினம் மிகும். உயிரெழுத்த இறுதியில் கொண்ட மா குட்டல் பழம், மாம்பழம். வில குட்டல் காய், விலங்காய். இதுதான் உயிரெழுத்த இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள். பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூக்குட்டல் கொடி, பூங்கொடி. பூக்குட்டல் சோலை, பூஞ்சோலை. பூக்குட்டல் தொட்டி, பூந்தொட்டி. இது வல்லினத்தோடு மெல்லினமும் கூட மிகும். இது சரியா தவறால அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்கலாம் கூற்று கொடுத்து. ஓகே, இதுதான் மெய் மயக்கங்கள். அடுத்து கற்பவை கற்றபின் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இது பொறுத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இயல் அப்படின்றது உயிர் முதல் மெய்யீறு. உயிர் முன்னாடி இருக்கு, மெய் ஈரா இருக்கு. புதிது அப்படின்றது இப்பு குட்டல் ஊ. அப்போ இப்பு முன்னாடி இருக்கு, இத்து குட்டல் ஊ. இத்து முன்னாடி இருக்கு, அப்போ மெய் முதல் உயிரீறு. உயிரீறுனா இத்து குட்டல் ஊ வருது இல்லையா, அப்போ ஊ. ஆணி அப்படின்றது உயிர் முதல் உயிரீறு. ஆ இன் குட்டல் ஈ, அப்போ உயிர் முதல் உயிரீறு. வரம் அப்படின்னு இருக்கு, அப்போ வரம்ல இவ்வு குட்டல் ஆ, அப்போ மெய் முதல் மெய்யீறு. மெய் முதல் மெய்யீறு. ரொம்ப முக்கியமான பொறுத்துக. புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகையால் பொறுத்துக. செல்வி குட்டல் ஆடினாள், அது என்ன அப்படின்னா உயிரீறு பிளஸ் உயிர் முதல். உயிரீறு பிளஸ் உயிர் முதல். பாலை திணை அப்படின்றது உயிரீறு பிளஸ் மெய் முதல். கோல் குட்டல் ஆட்டம், மெய்யீறு பிளஸ் உயிர் முதல். மண் சரிந்தது அப்படின்றது மெய்யீறு கூட்டல் மெய் முதல். இது ரொம்ப முக்கியமான பொறுத்துக. அடுத்ததான் பல்லவர் கால சிற்பக்கலைகள் மிக சிறந்த சான்று என்னன்னா மாமல்லபுரம். பிள்ளையார்பட்டி பாண்டியர், திருபுவன வீரேஸ்வரம் சோழர்கள், தாடிக்கொம்பு நாயக்கர்கள். அப்போ மாமல்லபுரம் அப்படின்றது மட்டும் தான் பல்லவர். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி என்னன்னா முல்லை. மரவேர் என்பது கெடுதல். மரம் குட்டல் வேர்ல இம்மு கெட்டுருச்சு, அப்போ கெடுதல். அதிரப்புகுத கனா கண்டேன். இது யார் கனவுல யார் வந்தாங்கன்னா ஆண்டனோட கனவுல கண்ணன் வந்தான். திருநகர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரரின் உருவங்கள் தான் இருக்கு. அடுத்ததா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இருக்கு, ஆனா கூரை வேந்தனர். கையில் பானை செய்ய கற்றுக்கொண்டால், பானை வனைய. நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னமட்டையிலிருந்து நார் உரித்தார். அணில் பழம் தின்றது தான் வரும். கொடியில் உள்ள மலரை கொய்துவா. மலர்னா கொய்யணும், இலைனா பறிக்கணும். ஓகே, அடுத்ததா பாருங்க கலை சொல். குடைவரை கோயில் அப்படின்னா கேவ் டெம்பிள். குடைவரை கோயில் கேவ் டெம்பிள். கருவூலம்னா ட்ரெஸரி. மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட். மெல்லிசைனா மெலோடி. ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். புணர்ச்சினா காம்பினேஷன். அறிவு விரிவிசை. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் யாருன்னா கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர்னா ஜேம்ஸ் லவ்லாக். இது தமிழில் நம்மளுக்கு மொழிபெயர்ச்சி கொடுத்துருக்கிறது சா சுரேஷ் அப்படின்றவங்க. இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, முதலாவதா புல்லறிவாண்மை. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய். என்ன சொல்றாங்கன்னா சொன்னாலும் செய்யாம தானாகவும் செய்யாம இருப்பனோட உயிர் சாகும் வரை உள்ள நோய் தான். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பனோட உயிர் சாகும் வரை உள்ள ஒரு நோய். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. என்னன்னா அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்றவன் அறிவில்லாதவனா மாறிடுவானா, அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவுல அறிவுடையவனா இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இகல். இன்பத்தில் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்தில் துன்பம் கெடேன். துன்பத்துல மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். துன்பத்துல மனக்கசப்பு அப்படின்ற ஒரு மோசமான துன்பம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். அதான் இன்பத்தில் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்தில் துன்பம் கிடையாது. அடுத்து குடிமை. அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவை செய்தல் இல்லை. அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இல்லை. என்னன்னா கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவங்க தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்றதான் அதுக்கான பொருள்.
சான்றாண்மை. அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்னன்னா பிறரிடம் அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மை, இதெல்லாம் தான் சான்றாண்மை தாங்கும் தூண்கள். இது அணினா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவாரை ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவருடைய ஆற்றல் பணிந்து நடத்தல் அதுவே சான்றோரின் பகைவரையும் நட்பாக்கும் கருவி. ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழிக்காலம் வந்தாலுமே சான்றாண்மை என்ற கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டாங்களாம். ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார். அணி ஏகதேச உருவக அணி. அடுத்து நாணுடைமை. பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்தல். பிறர் வெட்கப்படும்படி அந்த பழிக்கு காரணமாய் இருந்து தான் வெட்கப்படவில்லை என்றால் அவர் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகுமா. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தோம் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். தான் பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்தல். அடுத்து உழவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னால் தான் செல்லுது. அதனால வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் தான் சிறந்தது அப்படி சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உழுவார் உலகத்திற்கு ஆணி அத்தற்றாது எழுவாறு எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்வரையும் உழுபவரை தாங்கி நிற்கிறதுனால அவரே உலகத்துக்கு அச்சாணி போன்றவர். இதுக்கான அணினா ஏகதேச உருவக அணி. இந்த படத்துக்கான பொருள் என்னன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை. ஓகே, இதுக்கான பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக. பகைவரையும் நட்பாக்கும் கருவினா என்னன்னா மாற்றார் மாற்றும் படை. தெளிந்தளவில் அறிவுடையனாக தோன்றுவான் யாரு? கண்டானம் தான் கண்டவாறு. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அறம் நாணத்தக்கது உடைத்து. அதுக்கான பொருள் தான். இதுதான் பொறுத்துக. இது தேர்வுல கேட்டிருக்காங்க. 5 சால்புகளில் 2 என்னன்னா நாணமும் இணக்கமும். 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகே, இதோட இயல் 6 முழுசா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த வீடியோவில் இயல் 7 பார்க்கலாம். தேங்க்யூ.